என்னம்மா ஏன் அழுறீங்க? சேரா இத பாருடா. அக்காவுக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம், ஏதாவது சொல்லி சமாளிங்க. என்னங்க எனக்கு பயமா இருக்குங்க. கஸ்தூரி, செல்வி கொண்டா வந்து பயப்படாத, நீ சட்டையை எடுத்து வா. சரிங்க. சேரா, அப்பா. டேய், அவ எங்க போயிருக்க கூடாது, அதுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சிடணும். சரிப்பா, எங்கேயும் போயிருக்க மாட்டா, புடிச்சலாம்பா. என்னங்க இந்தாங்க. எங்க அவ எங்க தாங்க போயிருப்பா? இந்த பொண்ணு ஏங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தா? மா, அவதான் தெளிவா எழுதியிருக்காளே நம்ம நல்லதுக்குன்னு. எவ்வளவு தைரியம் சொல்லியும் செல்விக்கு பிரகாஷ் மேல பயம் வந்திருக்கு. அப்பா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க கிளம்பலாம். பையனாதா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாதல்ல. அவ லெட்டர்ல என்னென்னமோ எழுதி இருக்கா. என் பேத்திய கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருப்பா. அவ இல்லைன்னா இந்த அம்மா இல்ல. என் பேத்தி வீட்டுக்கு வரணும்டா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உடனே கண்டுபிடிங்க, சீக்கிரம். எங்க நானும் வரேங்க. என் செல்வி எங்க இருக்கான்னு இப்பவே கண்டுபிடிக்கணும். எனக்கும் தெரியணுங்க. கஸ்தூரி, உன்னை எப்படி கூட்டு போக முடியும்? யாராவது விசாரிச்சு கேட்டா கூட ஒண்ணு காணலன்னு சொல்ல முடியாதே. அவன் வாழ்க்கை விஷயம், கொஞ்சம் பொறுமையா இரு. என் பொண்ணு இல்லாம நாங்க இந்த வீட்டுக்கு வர மாட்டோம், நாங்க வரோம். கஸ்தூரி, நம்ம வீட்டு பொண்ணுங்க வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்திலேயே இருக்கு? சக்தி படாத பாடு இல்ல. இப்ப செல்வியையும் அந்த பிரகாஷ் வாட்டி எடுக்கிறான். நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? என் பேத்தி சின்ன பொண்ணு, அவ வயசுக்கு இந்த ராத்திரில எங்க போவா? அதான் எனக்கு பயமா இருக்கு. வீட்லயே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற பொண்ணு எதை நம்பி அவ வெளியே போயிருக்கா? இவ வயசுக்கு இவ ஏன் இந்த முடிவு எடுக்கிறா? ஐயோ, எங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ, யாரு கண்ணுல மாட்ட போறாளோ? ஐயோ, இந்த பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் யோசிக்குது? எல்லாம் ஏன் தப்பத்த? நான் இன்னும் அவளை சரியா கவனிச்சிருக்கணும். நான் ஏதோ தப்பா இருக்கேன். என் பொண்ணு என்ன மீறி ஏன் வெளியே போனா? செல்வி, அம்மாவை விட்டுட்டு போலாமா? ஏன் இப்படி பண்ண?